ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? நிஃப்டி தான். நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சேனல் பேட்டர்னில் தேர்ட் டைமாக கீழே மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வந்து மேலே போகிறப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற லோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டு இருக்காங்க. பட் நியூ ஹை பண்ண முடியலனாலும் நியூ லோ பண்ணாமல் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ கிட்டே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் புல்லிஷாக தான் மேலே போகிறாங்க. மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பிளேஸில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் ஃபார்ம் பண்ணி மேலே வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டு நல்லாவே மேலே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து திரும்பவும் சின்னதாக ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வந்து ரீடெஸ்ட் ஆகி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் மண்டே மார்க்கெட்டில். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இதே தான் நடந்திருக்கும். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து மார்க்கெட் வந்து வால்யூமாக பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. பிரேக் டவுன் மார்க்கெட்டு திரும்ப என்ன நடந்திருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். இந்த பிளேஸில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மார்க்கெட்டு சைடு வேஸில் இருந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து திரும்பவும் நல்லாவே வால்யூமாக கீழே வந்திருப்பாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட வால்யூம். ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பெரிய பிரேக் டவுன் கொடுத்துருப்பாங்க. பிரேக் டவுன் கொடுத்துட்டு சின்னதாக சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேப்பே இருந்திருக்கும். அந்த கேப்பை தான் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக ஃபில் பண்ணி இன்னும் நல்லாவே வால்யூமாக கீழே வந்திருப்பாங்க. கீழே வந்த மார்க்கெட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து தேர்ட் டைம் டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து நல்லா வால்யூமாக மேலே வந்த மார்க்கெட்டு திரும்பவும் நியூ லோ பண்ணாமல் மார்க்கெட்டே நியூ ஹையும் பண்ண முடியாமல் இந்த இடத்துல வந்து சின்னதாக சஸ்டெயின் ஆகிட்டு ப்ரீவியஸ் லோலேயே மார்க்கெட் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்ச வரை நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் வரும்போது பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி நம்ம யூடியூப் வீடியோலையும் நம்ம எப்போவுமே ரெண்டுமே போடுவோம். நிஃப்டிலையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்ப்போம், அண்டு கிஃப்டி நிஃப்டிலையும் பார்ப்போம். இப்போ கிஃப்ட் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டிலையும் உங்களுக்கு பார்த்தா பர்ஃபெக்டாக ஒரு பெரிய சேனல் பேட்டர்னே போயிட்டு இருக்கும். இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருந்திருக்கும். மார்க்கெட் ஒன்ஸ் எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் போதும் கிஃப்ட் நிஃப்டியில் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வால்யூம் ஜென்ரேட் பண்ணி மார்க்கெட் நல்லா புல்லிஷாக சடனாக இதில் வந்து இவ்வளோ தூரம் வந்துடுவாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் சடனாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது நல்லாவே வால்யூமாக மேலே வருவாங்க. அந்த டைமில் நீங்கள் நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியில் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுவும் அதே தான் சேம். மார்க்கெட் வந்து எவ்வளோதான் ஹை வந்தாலும் கீழே வரும்போது இந்த பிளேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ லோ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல மட்டும் நியூ லோ பண்ண முடியாமல் ஈக்குவல் லோ பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இந்த பிளேஸ்ல வந்து டபுள் டாப் பண்ணிட்டு நல்லா புல்லிஷாக மேலே வந்துட்டு இருக்காங்க. மேலே வரும்போது இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோ கட் பண்ணி நியூ லோ பண்ணாமல் மார்க்கெட் இங்கேயே சஸ்டெயின் பண்ணி திரும்ப மேலே போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு விதம் தான். பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னும் மார்க்கெட் வந்து ரொம்ப வால்யூமாக மேலே போனாங்கன்னா பெரிய கேண்டிலாக அப்படியே நல்லா புல் பேக் ஆகி மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிடுவாங்க. இப்படி போகாமல் மார்க்கெட் வந்து வால்யூமே இல்லாமல் மேலே போனாலும் மார்க்கெட் திரும்ப ரீடெஸ்ட் கீழே வந்து இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு அகெயின் அதுக்கப்புறமா எல்லாரும் இந்த இடத்துல பை பண்ணும்போது மார்க்கெட் கீழே வர மாதிரி காட்டிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டாப் லாஸை பேட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல மேலேயே போகாமல் இங்கேயே மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி திரும்ப ப்ரீவியஸாக இருக்க ஹையை கட் பண்ணாமல் திரும்ப மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆனாங்கன்னா திரும்பவும் சொல்லி திரும்ப சப்போர்ட்டில் வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு நியூ லோவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் அப்போது என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து எது வந்தாலும் டிசைட் பண்ணணும். வால்யூம் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ண முடியும். எது வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லைவாகவே அப்டேட் பண்ணுவேன். அண்டு இப்போ நீங்கள் ப்ரைஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன இருக்குதுன்னா இது வந்து 24,200 கால் ஆப்ஷன் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். நம்ம சேட் சென்ட் பண்ணுற சாட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து டெலிகிராம் சேனல் என்ன மினிட்ஸில் சென்ட் பண்ணுறோன்னு தெரியலன்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். 15 இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ், இதுவே 5 இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸு, இதுவே 1H அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர். இவ்வளோதான். இது 1 மினிட்னா
ஜஸ்ட் 1 மட்டும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் மோஸ்ட்லி 1 மினிட்டும் சென்ட் பண்ணுவேன். 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவேன். நீங்க இதில கிளியரா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என்ன டைம் ஃப்ரேம்ல சென்ட் பண்ணியிருக்கேன்றது. இப்போ உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட் இந்த இடம் வரும்போதெல்லாம் இவ்வளோதான் வால்யூம் இங்க ஜெனரேட் பண்ணாலும், மார்க்கெட் மேல விக் போயிட்டு திரும்ப திரும்ப பாடி க்ளோஸ் வந்து இங்க தான் வைக்கிறாங்க. இங்கேயும் அதுதான் சேம். விக் மட்டும் மேல போட்டு அதாவது 300 பிரைஸ் வந்தோடனே மார்க்கெட் திரும்ப வால்யூமே இல்லாம திரும்ப கீழே வந்து 280ல வந்து தான் க்ளோஸ் பண்றாங்க 2 தடவை 3 தடவையும். ஸோ மார்க்கெட் திரும்ப இங்க இருந்து நல்லா புல்லிஷா மேல வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்ல வந்து நல்லா ட்ரையாங்கிள் மாதிரி தான் மேல வராங்க. ரெசிஸ்டன்ட்டை நோக்கி மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷா வராங்க. மார்க்கெட் இவ்வளவுதான் மேல வந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ட் வந்தோடனே பை பண்ணாதீங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணி இங்க இருக்கிற மாதிரி விக் இல்லாம நல்லா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய வால்யூம் இங்க வந்து பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா ரீடெஸ்டா இருக்கும். பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் ஃபர்தரா ஒரு 350ல இருந்து ஆல்மோஸ்ட் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 360 வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இதுதான் ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே இருந்து புல் பேக் ஆகி மேலே போறப்ப போக முடியாம மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு நல்லாவே கீழே வந்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்த வலிமா பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து டார்கெட் இந்த ப்ரைஸுக்கு 350, நீங்க 345 to 350 கூட வச்சு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடம் வரும்போது திரும்ப மேலே வரைக்கும் போயிட்டு ஒரு 1 to 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு விக்கி போட்டு திரும்ப கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்க முடிஞ்ச வரை மார்க்கெட்ல லோவில் இருக்கும்போது பை பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்து மார்க்கெட் ஏதாவது சின்னதாக இருந்தாலும் சப்போர்ட் இதுவாயிடும் டக்குன்னு உங்களுக்கு. ஏன்னா ப்ரீவியஸா மார்க்கெட் இங்க இருந்தா புல் பேக் இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்சல் ஆகிறப்ப இந்த இடம் அதாவது 250 சம்திங்ல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து புல்லிஷா மேலே போறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்தாலும் நம்ம உங்களுக்கு வந்து லைவாகவே அப்டேட் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட சாட்ல வந்து ட்ராப் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இதுவே நீங்க 5 மினிட்ஸ்ல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். 5 மினிட்ஸ்ல பார்த்தா இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியுதா நம்ம இந்த இடத்துல எதனால ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணோன்னு. நான் மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸ்ல இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்குங்கிறத உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். அந்த மார்க்கெட் இந்த பிளேஸும் நல்லாவே ரெசிஸ்டண்ட்டாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிளேஸ் சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு கேண்டில் பார்த்தாலே தெரியும். இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே இங்கே தான் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக இப்போ மண்டேல ஒரு சின்னதாக ஒரு கேப் அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டாலும் நீங்கள் எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அப்படியே ஸ்லோவாக கீழே வந்தாலும் மார்க்கெட் இந்த இடம் எப்போயாச்சும் டேப் பண்ணுவாங்க. டேப் பண்ணும்போது சடனாக ஒரு சின்ன வழி மாதிரி காட்டிட்டு சடனாக மேலே வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸை கொஞ்சம் நல்லாவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு மண்டே மார்க்கெட்டில். இது 24,600 புட் ஆப்ஷன் மார்க்கெட் வந்து இங்கே தான் சப்போர்ட் இருக்குது. பெரிய சப்போர்ட் 150ல மோஸ்ட் 150 பண்ணும்போது மார்க்கெட் வந்து நல்லாவே அக்ரெசிவாக மேலே வந்துருக்காங்க. அண்டு செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ரொம்ப நியர்பை 180 சம்திங்லேயே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் திரும்ப சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் திரும்ப மேலே போனாங்க. பட் மேலே போன மார்க்கெட்டே ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இங்கே இருக்கிற ஹையவே பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து திரும்ப ஈக்குவல் ஹை அதாவது டபுள் டாப் ஒன்று பண்ணிக்கிறானுங்க. இந்த இடத்துல எத்தனை தடவை டாப் பண்ணிட்டு பாருங்க மார்க்கெட்டால மேலேயே போக முடியல. இவ்வளோதான். நீங்கள் எப்பவுமே ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. மார்க்கெட் மேலே போய்டும் நினச்சி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஜோன் மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இது ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் கீழே தான் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கேயே ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதை அப்படியே கரெக்ட் பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் லைனும் வந்துடும். இதுவும் ரெசிஸ்டன்ட் மார்க்கெட். அண்டு நீங்க எல்லாம் மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க்கெட் இதில் வரும்போதெல்லாம் வால்யூமா மார்க்கெட் மேலே வந்திருக்கும். பட் இந்த இடத்துல எல்லாம் வால்யூம் கம்மியாயிடுச்சு. இதுலேயே தெரியும் உங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள அக்ரெசிவாக மேலே தான் போகணும். பட் இங்கே வந்து அக்ரெசிவாக மேலே போகாமல் வால்யூம் கம்மியாகிக்கிட்டே வருது. இங்க இருக்க வால்யூமுக்கும் இந்த வால்யூமுக்கும் இந்த வால்யூம் நெக்ஸ்ட் இந்த வால்யூம் இது எது பார்த்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் வர போகிற சிக்னல் இருக்கு. இந்த இடத்துல வால்யூம் பெருசாக இருந்தால் மார்க்கெட் மேலே போயிருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இதை பிரேக் டவுன் பண்ணாங்க. திரும்ப மேலே வந்து ரீடெஸ்ட் பண்ணாங்க. அகைன் மார்க்கெட்டு ஃபர்தராக அதாச்சும் இந்த இடத்துக்கு மேலே வந்தோடனே இங்கே என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே எவ்வளோ பெரிய
செல்லிங் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்க இருந்து கீழே வந்த மார்க்கெட் மேலே போயிட்டு டபுள் டாப் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த செல் மாதிரி ஆல்மோஸ்ட் இங்கேயும் ஒரு செல் நல்லாவே கீழே டவுன் சைடு வந்திருப்பாங்க. டவுன் சைடு வந்த மார்க்கெட் இப்போ திரும்ப என்னது 1 2 3 இங்கே ஃபோர்த் டைமா திரும்ப இங்கே எங்கேயாச்சும் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுப்பாங்க. அது 140 to 130 இங்கே எங்கேயாவது வருவாங்க புட் ஆப்ஷன். பட் இங்கே வரும்போது திரும்ப பை ஆகும். பை ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 180 வரைக்கும் அது வரதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல எங்கேயுமே பை பண்ணிட்டு லாக் ஆகிடாதீங்க. முடிஞ்ச வரை கீழே பை பண்ணுங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு இடத்துல சஸ்டெயின் ஆகும்போது பை பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரெண்டு வந்து கீழே தான் போகுது. கீழே போகிற ட்ரெண்டில் வந்து நீங்கள் பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் கீழே தான் போகும். அதே மாதிரி நீங்கள் இப்போ மேலே போகிற ட்ரெண்டு அதாச்சும் உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன். மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே போகும்போது, அதாவது இங்கேருந்து மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே போச்சா, சஸ்டெயின் ஆச்சா, திரும்ப மேலே போச்சா, திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிருக்கும். திரும்ப மார்க்கெட் மேலே போச்சு. பட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆனது ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே வந்துடுச்சு. இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இதை மட்டும் கிளியராக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.